அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த முறை நாகையில் சேர்ந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வெற்றி கூட்டமாக தான் இருக்குமா? நான் திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய சேர்ற கூட்டம் தானாக சேர்ற கூட்டம், அன்பால் சேர்ற கூட்டம், நட்பால் சேர்ற கூட்டம் தான். எல்லா பேரும் சொல்கிறது ஒரு நடிகராக அவரை பார்க்குறதுக்கு வர கூட்டம்ங்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை ஒரு ஸ்பீச்சில் எண்டில் மக்கள்கிட்டே கேட்குது எல்லாருக்குன்னு ஒரு ஆன்சரையும் கொடுத்துட்டார். இப்போது ஒரு நடிகராக பார்க்க வர்ற கூட்டம் வந்து அந்த காலத்தில் தான் பார்க்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ விஜய் ஸ்க்ரீனில் பார்த்தோம், நேரில் பார்க்கணும் வர கூட்டம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வர்ற கூட்டத்தில் ஒரு 10% நீங்கள் ஓட்டே இல்லைன்னு வச்சிங்களேன், நீ 90% அதில் ஓட்டு வரும் இல்லையா உங்களுக்கு? இந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் வருது. ஆக 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 மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு தூக்கத்தை கலைச்சிருக்கு அப்படின்னு தான். இவ்வளோ இறங்கி அடிக்க என்ன காரணம்? ஏன் எங்கிருந்து திடீர்னு இவ்வளோ தைரியம் அப்படின்னு ஒரு கேள்வியும் எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் விஜய் மேலோட்டமாக பேசிட்டு போகிறாரு, ஒன்றுமே பேசலைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி போல்டாக இறங்கி அடிக்கிறாரு போது என்ன இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அப்புறம் எப்படி தான் ஒரு மனுஷன் பேச முடியும்? ஆனால் அந்த வாகனத்தில் எளிதில் யாரும் ஏற முடியல. அது என்ன வடிவமில்ல பண்ணியிருக்காங்க சார்? அந்த வாகனத்தின் ஸ்பெஷல் என்ன? பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்ற அமித்ஷா அவர்களுக்கும் இன்னும் 2-3 பேருக்குமே வந்து புல்லட் ப்ரூஃப் அந்த பஸ் உருவாக்கி தந்த நிறுவனம் தான் சண்டிகரில். ஓகே, இது விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இந்த பஸ்ஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆதம் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ விஜயோட சுற்றுப்பயணம் தான் வாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை நாகை அப்படின்ற ஒரு விஷயம், அங்கேருந்து நான் தொடங்கிடுறேன் சார். அந்த கூட்டம் காசு கொடுத்த கூட்டம் கிடையாது, கூட்டமும் அது கிடையாது அப்படின்றத கூட்டத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த முறை நாகையில் சேர்ந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வெற்றி கூட்டமாக தான் இருக்குமா? நான் திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய சேர்ற கூட்டம் தானாக சேர்ற கூட்டம், அன்பால் சேர்ற கூட்டம், நட்பால் சேர்ற கூட்டம் தான். ஸோ இது வெற்றிக்கான மிகப்பெரிய மக்களுடைய இந்த கூட்டத்தை தான் நான் பார்க்குறேன். அந்த வெற்றியை ஈஸியாக மக்கள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா பேரும் சொல்கிறது ஒரு நடிகராக அவரை பார்க்குறதுக்கு வர கூட்டம்ங்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை ஒரு ஸ்பீச்சில் எண்டில் மக்கள்கிட்டே கேட்குது எல்லாருக்குன்னு ஒரு ஆன்சரையும் கொடுத்துட்டார். இப்போது ஒரு நடிகராக பார்க்க வர்ற கூட்டம் வந்து அந்த காலத்தில் தான் பார்க்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ விஜய் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க நேரில் பார்க்கணும் வர கூட்டம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வர்ற கூட்டத்தில் ஒரு 10% நீங்கள் ஓட்டே இல்லைன்னு வச்சிங்களேன், நீ 90% அதில் ஓட்டு வரும் இல்லையா உங்களுக்கு? அதை நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து விஜய் வர்றாருனாலே நீங்கள் வந்து நிர்வாகிகள் மூலமாக சில தகவலும் கொடுக்கப்படுது. கூட்ட நெரிசல் வேண்டாம், நீங்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக போங்க, உங்களுடைய அன்பு தான் என்னை இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி கொண்டு போகுதுன்னு விஜயோட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. அப்படி தான் பேசுகிறாரு. வேறு இந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் வருது. ஆக 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 மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு தூக்கத்தை கலைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு கூட கிட்டத்தட்ட இந்த வர்ற கூட்டம் பூரா ஓட்டாக விஜய்க்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்த ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி தான் 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், கூட்டணியில் விஜயகாந்தை சேர்த்திங்கன்னா நம்ம ஜெயிப்போம், இல்லைன்னா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இதே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து சொன்னதின் காரணமாக தான் கேப்டன் அவர்கள் அலையன்ஸாக சேர்த்தாங்க. மிகப்பெரிய வெற்றியாக வந்தது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரிப்போர்ட் அப்படி தான் போகுது. இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு திகைப்பாக இருக்குது. பட் கண்டிப்பாக இது ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போய் தான் இப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்களுடைய எந்தெந்த கட்சிகளோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்குமே வந்து ஒரு அறிக்கை கொடுத்த ஒரு தகவல் வருது. நீங்கள் விஜய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் என்ன இருக்குது, என்ன பண்ணணும், என்னன்றதை நீங்கள் ரவுண்ட்ஸ் போங்க அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு விஜய் எந்தெந்த ஊரில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்டளை பிரகாரமே அந்தந்த கட்சிகள் வந்து மாவட்ட செயலரோ அமைச்சர்களோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஊருக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயத்த
பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. இது விஜய் அவர்களுக்கும் போயிருக்கு. பல பேரோட தூக்கத்தை இவர் கெடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்துட்டாலுமே கூட டைரக்ட் அட்டாக் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு வந்து இந்த அரசியல் களம் புரியல, அரசியல் தெரியல, நிறைய விஷயங்கள் பேசலை, பயமாக இருக்குது, பயப்படுறாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். உடச்சிட்டாரு சார். அடுத்தடுத்த மேடைகள் அந்த ஸ்பீச்சை கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு தானாக வருதா, என்னதான் எழுதி வச்சு அவர் படித்தாலுமே கூட சில விஷயங்கள்லாம் பேசும்பொழுது அவர் மனசுலேருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆட்கள் மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அவரோட முன்னேற்றம் அப்படின்றது எப்படி பார்க்குறது? போல்டாக பேசுனதை இப்போ எல்லா பேருமே கேட்டாங்க இல்லையா? 2 மாநாட்டில் பேசுனது ட்ரையல் மாதிரி எடுத்துங்க, மக்களுடைய கூட்டத்தை காமிக்கிறது பண்ண விஷயம். திருச்சிலையும் அரியலூர்லையும் பேசுனது ஒரு லீடாக எடுத்துங்க. நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லையும் பேசின விஷயங்கள் வந்து தெரிக்க விட்டாச்சு. முதல்ல வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் சிஎம் சார்னு சொன்னாங்க. இதில் வந்து போல்டாகவே நிறையா விஷயங்கள் வெளிப்படையாகவே பேசிட்டார். இப்போது நம்ம களத்தில் இறங்கிட்டோம். களத்தில் இறங்கி என் கூட விளையாடுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. இப்போ சோலோவாக கிரவுண்டில் நான் ஓடிட்டுருக்கேன்ல, வாங்க விளையாடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ அவருடைய ஸ்பீச். அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி பேப்பரை எழுதி வச்சு படிக்கிறாரா அப்படின்ற சில விஷயங்கள் ஊரில் இருக்கிற சில பேரில் நம்ம சொல்லணும்னா, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பேப்பரில் எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பேசுகிறது தவறே கிடையாது. அது இருக்கிற விஷயம் தான் பேசுகிறார். பேப்பரை பார்க்குறது அந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது தான் பார்க்குறாரு. மற்றபடி நீங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை தான் அவர் கன்வே பண்ணுறாரு, மக்கள் மத்தியிலையும் நாட்டுக்கும் வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஸ்பீச்சு இனிமேல் வரப்போகக்கூடிய எல்லா சென்டர்லேயுமே இதை விட அதிகமாக தெரிக்க போகுது. சில உண்மையிலையும் அவர் பேச போகிறாரு. இப்போ லீடு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்து சில விஷயங்களில் வந்து ஆதாரப்பூர்வமாகவும் அவர் சொல்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற செய்தியும் வருது. சரி, இவ்வளோ இறங்கி அடிக்க என்ன காரணம், ஏன் எங்கேருந்து திடீர்னு இவ்வளோ தைரியம் அப்படின்னு ஒரு கேள்வியும் எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது திடீர்னு நல்லா தானே பேசியிருந்தேன், இவ்வளோ தூரம் இறங்கி அடிக்கிறார் அப்படின்ட்டு தான். ஸோ இன்னும் நாளுக்கு நாள் நெருங்க இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்குது, என்ன பேச போகிறார், இன்னும் எவ்வளோ தூரம் அவரோட பேச்சு இருக்கு? இல்லை அதான் சார், இறங்கி நீங்கள் வந்து பேசி அடித்தா தானே சார் மக்கள் மத்தியில் போய் நீங்கள் ரீச் ஆக முடியும். இப்போ மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது, நமக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குங்கிறது வேறு. ஒரு நடிகரை இப்போ நீங்கள் விஜயை பார்க்க வேண்டாம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நடிகரை தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அந்த விஜயை, தளபதி விஜயை தூக்கி வச்சுருங்க. இப்போ டிவிக்கோடைய ஒரு தலைவராக அந்த மக்களை சந்திக்கும் போது என்னென்ன நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுகிறார். பேசும்போது வந்து நீங்கள் வந்து சும்மா இதுக்கு முன்னாடி பேசுகிறதெல்லாம் விஜய் மேலோட்டமாக பேசிட்டு போகிறாரு, ஒன்றுமே பேசலைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி போல்டாக இறங்கி அடிக்கிறாரும் போது என்ன இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அப்புறம் எப்படி தான் ஒரு மனுஷன் பேச முடியும்? ஸோ இருக்கிற விஷயங்களை அவர் அடித்து தான் பேசி ஆகணும், ஒரு வழி இல்லை. மக்களுக்கு சில விஷயங்களை கன்வே பண்ணணும். மக்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பேசும்போது வந்த தகவல். ஸோ 2 பேருக்கு நம்ம பண்ணிட்டோம், 3ஆவதாக ஒருத்தர் வரட்டுங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்கப்படுது. அதற்குரிய தகுதியும் விஜய்கிட்ட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், நம்ம வாரம் பேசிகிட்டு இருக்க இந்த முக்கியமான ஒரு விஷயம், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும், இளைஞர்களோட அந்த ஆர்வத்தையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நிறைய சேதாரங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது விஜய் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க, நிறைய வழக்கு பதியப்படுது. எப்படி சார், அதுக்கு என்ன தீர்வு? இல்லை வரதான் செய்யும், வழக்குகள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் விஜய் இதெல்லாம் வரும் எனக்கு தெரிஞ்சு தானே நான் வர்றேன் அப்படிங்கிறார். இப்போ அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா மைக் பேசிட்டு போது மைக்கு ஒயரை கட் பண்ணி விட்டாங்க, மிரட்டுறீங்களா சார் அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மிரட்டல்கள் வரதான் செய்யும், இன்னும் டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். போக போக டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் பாதிப்புகள் நிறையா வரதான் செய்யும். இதெல்லாம் ஒரு எதிர்பார்த்து தான் உள்ளே இறங்கியிருக்கார். கடலில் ஒருத்தன் குதிக்கிறான் அப்படின்னா ஆழம் தெரியாமல் குதிக்க முடியுமா? ஸோ அந்த ஆழம் தெரியும், எவ்வளோ விளைவுகள் வருங்கிறது தெரியும். அதனால் குடும்பத்திலேருந்து இப்போ விளைவு வந்த காரணம் இப்போ புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தில் இருந்தோம்னா இந்த பாசம் நட்பு ஐயோ வேணாம்லாம் சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஒதுக்கி விட்டார். நீங்கள் பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் இறங்கி அடிக்க போகிறேன், இறங்கி போகிறேன், தமிழும் மக்களும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று சேர்ந்து விரும்புகிறேன்றார். நல்ல விஷயம் தான் சார், வாழ்க்கை ஒரு முறை தானே. ஸோ சரித்திரத்தில் இடம்பெறன்னு வந்து விரும்புகிறார். அது மாதிரி நம்ம வந்து அரசியலுக்கு வந்ததே பணம் சம்பாதிக்கலைங்கிற விஷயத்தை போனதே உடச்சிட்டார். பணம் எனக்கு முக்கியம் இல்லை. ஸோ மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிறார். அதற்கு வந்து இறங்கி இப்போ காயினத்தை கொண்டு போயிட்டுருக்காரு. இன்னும் வரக்கூடிய நிறைய ஊர்கள் சென்டரில் அவருடைய ஸ்பீச் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, விஜயகாந்தோட வசனம் பயன்படுத்தினார், அம்மையா ஜெயலலிதா அவங்களோட வசனத்தை பயன்படுத்தினார், இப்போ அஜித்தோட வசனத்தையும் பயன்படுத்தியிருக்காரு. நான் தனியாள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒவ்வொரு விஷயங்களா அவர் இது பிளான் பண்ணி பண்ணுறாரா, இல்லை அவர்கிட்ட இருந்து யதார்த்தமாக வரக்கூடிய விஷயங்களா? இப்போ அஜித் நண்பரோட வசனத்தையும் எடுத்திருக்காரு. ஏற்கனவே என்ன சொன்னது தான், இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோவுமே யாரையுமே பேசக்கூடாதுன்னு ரசிகர்கள் ஒரு கட்டளை விட்டார்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு அரவணைச்சிட்டு போகணுன்னு தான் விரும்புகிறார். அதாவது ரசிகர்களுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் அடிச்சுக்கிறீங்கன்றது வேறு பார்க்க பார்த்தா கூட நண்பர்கள், அஜித்து நண்பர்கள், சூப்பர் ஸ்டாரும் தலைவர்னு சொல்லப்பட்டவர் தான். நாளைக்கு சூப்பர் ஸ்டாரை போய் பார்க்காருன்னா அவர்
ரஜினி சார் வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. இவரும் பார்க்க போகிற 2 பேர் பார்த்து ஃபோட்டோ சொல்லி வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ மரியாதை நிமித்தமாக ஒரு பொக்கே கொடுத்து வாழ்த்து வாங்கினாங்கன்னா, ஸோ அதனால் எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறதுக்கான விஷயங்கள் தான் விஜய் இறங்கி போயிட்டுருக்கார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதனால் தலை அஜித்துடைய டைலாக்கோ சூப்பர் ஸ்டாருடைய அந்த டைலாக்கோ எது வந்தாலுமே கண்டிப்பாக வரட்டும்னு தான் நான் சொல்லுவேன். சொந்தமாக சம்பாரிச்ச காசு அப்படின்றத தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு இன்னும் பின்னாடி அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கா? சமீபத்தில் அவரோட வீட்டு மாடியில் கூட ஒரு இளைஞர் ஒருத்தர் அவ்வளோ சேஃப்டி இருக்கக்கூடிய இடங்களில் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்றப்போ அவருக்கு ஆபத்து இருக்குங்களா சார்? உயிர் ஆபத்து அப்படின்றது விஜய் அவர்களுக்கு சமீபமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இல்லை, அதான் அவங்களுக்கு ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க. கொடுத்தும் பாதுகாப்பு நிறையா இருக்குது. சில செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் வாட்சபிள் பண்ணி தான் ஆகணும் அவங்கள்ட்ட. ஸோ கபாலீஸ்வரர் நகர் இங்கே நீலாங்கரில் இருக்க வீடும் பனையூரில் இருக்கிறதுக்கும் ஒய் பிரிவுலாம் இருக்குது. பாதுகாப்பு கண்டிப்பாக இன்னும் வந்து பலப்படுத்தணும் தான் நினைக்கிறேன். வந்தவர் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்ல இப்போ சென்டரில் சேர்த்துருக்காங்க. ஓகே, பட் அவர் எதுக்காக வந்தார்? இது மாதிரி நாளைக்கு ஒருத்தன் வந்தானே என்னத்தை சொல்ல முடியும், பண்ண முடியும்? ஒரு விஷயந்தான். அதனால் விஜய் உயிருக்கு வந்து ஆபத்தா அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரதான் செய்யும். ஏன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இறங்கிட்டார். அரசியல் இறங்கும் போது எது வேணாலும் நடக்கும். அவரு எது நடந்தாலும் பரவாயில்லை, நான் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற விஷயத்தை தான் இப்போ கன்வே பண்ணுறாரு அவர். அதனால் அவன் உயிருக்கு பயந்து விஜய் இல்லை. ஆனால் பாதுகாப்பை தர வேண்டியது மற்றவர்களுடைய கடமைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா அந்த வாகனமும் அப்படி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அது வந்து புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு கூட நம்ம பேசப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாகனத்தில் எளிதில் யாரும் ஏற முடியல. அது என்ன வடிவமில் பண்ணியிருக்காங்க சார்? அந்த வாகனத்தின் ஸ்பெஷல் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது தான், பக்கா புல்லட் ப்ரூஃப் போல் அந்த ரத யாத்திரை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ்ஸினுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர லென்த். ஆமாம் ஆமாம், நல்ல லென்த்து, ஹைட்டு கிட்ட 13 ஃபீட்டுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரியில் அந்த பஸ்ஸை உருவாக்கியிருக்கு. ஓகே, அந்த புல்லட் ப்ரூஃப் பஸ் உருவானதே வந்து சண்டிகாரத்தில் உருவானது. சண்டிகார் மாநிலத்தில் உருவானது. இதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்ற அமித்ஷா அவர்களுக்கும் இன்னும் 2-3 பேருக்குமே வந்து புல்லட் ப்ரூஃப் அந்த பஸ் உருவாக்கி தந்த அந்த நிறுவனம் தான் சண்டிகாரில். ஓகே, இது விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இந்த பஸ்ஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டம், இவருக்கு வர்ற கூட்டம் பார்த்தோம்னா பஸ்ஸில் சாதாரணமாக நீங்கள் தட்டிக்கிட்டி உடச்சி கண்ணாடியை உடைச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்பெஷலான ஒரு பஸ்ஸை விஜய் அவர்களுக்காக வந்து ரெடி பண்ணது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நீங்கள் அது ஊருக்கு போனோன்னா ஸ்டேஜில் பேசுகிறாங்க, பஸ் மேலே கீழே இருந்து மேலே வராரு, அந்த அவர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் சூழ அப்படியே மேலே இல்லையா, அது வந்து பஸ்ஸுக்கு மேலே ஃப்ளோர் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஸோ அந்த சீலிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் பஸ்ஸு உருவானது. ஒரு பட்டனை தட்டினோம்னா அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறும். ஓகே, ஃப்ளோர் வந்து அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறி ஸ்டெப்ஸு வரும். ஸ்டெப்ஸுக்கு மேலே அந்த ஒரு சின்ன பால்கனி மாதிரி செட்டப்பில் வரும். அந்த ஸ்டீல் ராட் கம்பி இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். ஓகே, மேலே வந்து ஃபுல்லாக லாக் ஆகும். அவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டு எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு வந்து கீழே இறங்கும் போது ஒரு பட்டனை தட்டினா டக்குன்னு எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி திரும்பி ஃப்ளோர் ஆகிடும், உங்களுக்கு தெரியாது. ஆமாம், இது ஸ்பெஷல் கேட்டகிரியில் சண்டிகாரில் உருவான அந்த பஸ்ஸு. ஓகே, பக்கா புல்லட் ப்ரூஃபோட பயங்கர சேஃப்டியான ஒரு பஸ். ஓகே, ஸோ அதில் அவ்வளோ லீஸாக மேலே யாரும் ஏற முடியாத அளவுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறதுனால அந்த பாதுகாப்பு நலன் கருதி உருவாக்கப்பட்டது. ஓகே, மோடி அவருக்கு தயாரித்த ஒரு நிறுவனமே தயாரிக்கிறாங்க அப்படின்றப்ப இன்னும் ஆமாம், செக்யூரிட்டி சேஃப்டி அதிகமாக இருக்கதா செய்யும். அந்த வழக்குகள் தொடர்ந்து போடப்படுதில்ல சார்? இப்போ அந்த கிரெயினில் வந்து மாலை அணிவிச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நம்ம சொன்ன நாகையில் வந்து சில பொது சொத்துக்களை சேதாரம் செஞ்சதாக இருக்கட்டும், விஜய் மேலே அவர் வழக்கு யாரும் போட முடியாது. அங்கே இருக்க மாவட்டத்தின் தலைவர்கள் மேலே போடப்பட்டு இருக்கு. விஜய் பார்த்துட்டு தானே சார் இருப்பார். அடுத்த ஸ்பீச்சில் இருக்குமா இதுக்கான பதில் அங்கே இருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறான்னு அவர் பேசுகிறாரு. நான் மக்களை சந்திக்கக்கூடாதா, நான் பேசுகிறது 3 நிமிஷம் தான், ஒரு நக்கலான ஒரு தோரணையாக அவர் பேசினாலுமே கூட இந்த மாதிரியான வழக்குகள் இப்போ திருவாரூர்லையும் போடப்பட்டிருக்கு, நாகையில் போடப்பட்டிருக்கு, திருச்சியில் போடப்பட்டிருக்கு. என்ன நடக்க போகுது? அரசியல் வழக்குகள் வந்து தான் சார் பெரிய ஆக முடியும், அது வரதான் செய்யும். என்னென்னா, 2வது வந்து அவரே வந்து நிர்வாகிகள் மூலமாக அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லப்படுறதே பத்திரமா அவங்க, சேஃப்டி அவங்க, யாருக்கு சேதாரம் கொடுத்து நீங்கள் போங்கன்னு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. பெண்கள் வர வேணான்னு சொல்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வேணான்னு சொல்கிறாங்க. மீறி வரும்போது விஜய் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவரை பார்க்கணும், அந்த ஆர்வத்தை காட்டணும்னு சொல்லி மக்களும் ரசிகர்கள் இருக்கும்போது அங்கங்கே எங்கே மேலே ஏறி பார்க்க முடியுமோ பார்க்குறாங்க. அதில் சில சேதாரம் வந்து உருவாகுது. பட் இப்போ ஒரு 50 பேர் ஏறி ஒரு காம்பவுண்ட் சுவர் உடையுதுன்னா அந்த காம்பவுண்ட் சுவருடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லையா? பட் அப்படியே நம்ம பார்க்கலாம் இல்லையா, பேசலாம் இல்லையா? பட் என்னென்னா, இதற்கு மீறி வந்து அவர்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்னு தான் நான் திரும்ப சொல்ல வரேன். நான் பட் இதை வந்து விஜய்னால ஒன்றும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. சொல்லலாம், இப்படி நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம், மாவட்ட செயலாளர் மூலமாக
அவர் நிர்வாகிகள் மூலமாக அந்த ரசிகர்கள் தொண்டர்களுக்கும் ஊருக்கு போகும்போது எல்லாமே சொல்லப்படுது. அந்த சொல்லப்படும் போது வந்து மீறியும் இப்படி நடக்கும்போது வந்து அந்த ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. அது போக போக தான் சரியாகும். வழக்குகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த வழக்குகளில் நியாயமான வழக்குகளை கண்டிப்பாக இவங்க வந்து அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. பட் அதை போக போக தான் எல்லாம் சரியாகும் சார். மிரட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு சார். என் கூட நான் தனியால் இல்லை, கூட மக்கள் இருக்காங்கன்னு. இதுக்கு ரிஃப்ளெக்ட் என்ன வரப்போகுது சார்? இது எப்படி இருக்க போகுது? இல்லை, அதான் சொல்கிறீங்களா, விஜய் வந்து இந்த அளவுக்கு ஃபோக்கஸை வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல சார். அதாவது இருக்கிறதே 2 பார்ட்டி தான், டிஎம்கே அண்ணா டிஎம்கே, 2க்கும் மத்தியில் வேறு யாருமே இல்லைன்னு ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. திடீர்னு வந்து ஒரு 1.5 வருஷத்தில் உருவாகி பூகம் சுனாமி மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து எந்திரிச்சு நிற்கிறாருன்னா 2 பேருமே கலங்கி போயிருக்காங்க. இது சாதாரணமாக வந்து இப்போது எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் ஆயிட்டாங்க 2 பேருமே, மற்ற கட்சிகளும் சரி. இப்போது இதில் நீங்கள் கேட்டதுக்கு இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2 பேரை கூட அடிக்கலை, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அடிச்சிட்ருக்காங்க. என்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கே மட்டும்தான். வரக்கூடிய 2020 தேர்தலில் டிவிகே டிஎம்கே தான் போட்டி. மக்களை பார்த்தீங்கன்னா மக்களும் அதான் சொல்கிறாங்க இல்லையா. மற்ற கட்சியில் எதையுமே அவர் எடுத்துக்கல, லிஸ்ட்டில் எடுத்துக்கல, எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த நெருக்கத்தில் இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. விஜய் அவர்களோட ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், திரும்பவும் அந்த தகவலின் பிரகாரம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட டிவிகே கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அந்த உடன்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் எல்லாருக்குமே விஜய் கூட அலையன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து நெருக்கத்தில் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு ஒரு புதிய தகவல் கண்டிப்பாக வரும். ஏன்னா 67க்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டது காங்கிரஸ். ஸோ அதற்கு பிறகு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 58 வந்து 60 வருடங்களாக எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது 10ஓட 11 தான் காங்கிரஸ் நிர்வாகம் இருந்துக்கிட்டு இருக்கு. சீட்டு தர்றாங்க, வருது, அப்படியே மைல்டாக போயிட்டுருக்கு. இப்போ நமக்கும் ஒரு பவர் வேணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை தக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் வெளியில் வர்றதுக்காகவும் சில வாய்ப்புகள் இருக்குது, பேசப்பட்டுருக்கு. காங்கிரஸ் ஒன்று மட்டும் வெளியில் வந்து விஜய் கூட சேர்ந்துட்டாங்க, அலையன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மற்ற நிறைய ஒரு 5-6 கட்சி உள்ளே வருது. ஓகே. உள்ளே வந்தால் பலமான ஒரு கூட்டணியும் அமையுது. ஆனால் இது எந்த கூட்டணி வந்தாலும் விஜயுடைய பக்கா தீர்மானம் ஊழல் இல்லாத ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் தரணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், வேலைவாய்ப்பு வரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும், இந்த ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் கட்டுப்பட்டால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். பட் நல்ல சிஸ்டம் தான் நான் நினைக்கிறேன். மேபி ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் உருவாகிறதுக்கும் இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நடிகர் சங்கத்தில் நேற்று நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வடிவேல் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த யூடியூப்பில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட தோரணையில் ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு விளக்கம் அளித்த நடிகர் சங்கத்திலேருந்து, ஆமாம் அது நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கான ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும்ல சார், இப்போ இது கொஞ்சம் லேட்டான ஒரு முடிவாக தான் நம்ம பார்க்கணுமா? ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, பேசுகிறவங்க வந்து ஒருத்தருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே போய் பேச வேணாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது நமக்கு தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப்பில் 1008 விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு சொல்கிற அவசியம் கிடையாது. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் யார் இவர்கள் யாருன்னு தெரியும். நம்ம என்ன நடக்குது, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, என்ன விஷயங்கள் நடக்குது, இது சம்மந்தமான விஷயங்கள் என்னமோ அதை மட்டும்தான் பேசணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் அதை ஆனால் தரைக்குறைவாக சில பேசிகிட்டு இருக்காங்கிறத நம்மளும் வந்து பார்க்குறோம், கேட்டிருக்கோம். ஓகே. அதை வடிவேல் சொன்னதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இதனுடைய நடவடிக்கைகள் அதாவது முன்பே எடுத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குன்னு. பட் அதுக்கு உள்ள ஒரு நடவடிக்கை நடிகர் சங்கம் வந்து கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. ஓகே. எடுத்து அதற்குள்ளேயே சில பேருக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தகவல் சொல்லப்பட்டு அதற்கு வேண்டிய வேலைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. பட் இப்போ வடிவேல் சொன்னது என்னென்னா, இவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், ரொம்ப மோசமாக பேசுகிறவங்கள மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறேன். அது ஓகே, நியாயமானதான். நடிகர் சங்கம் அதுக்கு வேண்டிய வேலைகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அதுக்கு சிறை தண்டனையும் கொடுக்கணும், அதுக்குள்ள நஷ்ட ஈடு யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டதுன்னா நஷ்ட ஈடும் வழங்குற அளவுக்கு நாங்கள் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் இது நல்ல முடிவு, கொஞ்சம் லேட்டான முடிவு அப்படின்னு தான் நம்மளால். இல்லை, அதற்கு வேண்டிய விஷயங்கள்ல எல்லாமே முடிவு பண்ணி தானே ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க முடியும். டக்குன்னு வந்து எடுத்தோமா கமுத்தமாக இருக்க முடியாதுல்ல. அந்த விஷயம் வந்து அது நடிகர் சங்கத்தின் மூலமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரை என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஒருத்தருடைய மனசு வலிக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை பேச வேணாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஓகே. ஒருத்தர் இந்த விஷயத்தை இது பண்ணியிருக்காரா, அதில் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, இப்போ ரெண்டுமே அனலைஸ் பண்ணி
2 பேர்த்துக்குமே உள்ள ஒரு விஷயத்தை காமனாக நம்ம பேச வேண்டியதுதான் சரியான முறைன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய பர்சனலை அடித்து நம்ம பேசி ஒருத்தருடைய வழியை ஏற்படுத்துங்கிறது அது தவறு தான். அதனால தான் வந்து சிறை தண்டனையோ இல்லை நஷ்ட ஈடோ பண்ணணுங்கிற அளவுக்கு நடிகர் சங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு போகிறாங்க. பட் வந்ததுக்கு பிறகு அது சரியாக இருக்கும். பூச்சி முருகனுடைய அதனுடைய பேச்சுவார்த்தையில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இளையராஜாவுக்கு வந்து பாராட்டு விழா பண்ணதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் ரஜினி அவர்களுக்கு பண்ணலையா அப்படின்றத எங்கேயுமே அவங்க பண்ணுறோம், நம்ம எடுத்து முன்னெடுத்து பண்ணலாம், ரஜினி அவர்களுக்கு ஏன் சார் எடுக்க தயங்குறாங்க? இல்லை, அதுதான் எனக்கும் புரியல. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரஜினி சார் சொல்லவே வேண்டாம், சொல்லாமே நடிகர் சங்கம் எடுக்கணும். அதுதான் கேட்டா வேண்டாம் தான் சொல்லுவார். கண்டிப்பாக இல்லை, வேணான்னு சொன்னால் கூட அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டியது திரையுலகம். ஆமாம் ஆமாம். ஸோ நடிகர் சங்கம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் இருக்கிற ஸ்டேஜ் இன்றைக்கி என்னங்கிறது இந்திய திரையுலகில் உலக திரையுலகத்துக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு நடிகருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினவர், வாழ்நாள் சாதனை விருது இப்போ மோகன்லால் வாங்க போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நடிகர் சங்கம் முன்னேறி எடுத்திருக்கணும். பரவாயில்ல, எடுக்கலைன்னு கூட இதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பித்து இப்போ டிசம்பர் மாதமோ நெக்ஸ்ட் ஜனவரியோ எடுக்கப்பட்டால் மிகப்பெரிய சந்தோஷம் தான் நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நடிகர் சங்கமோ இல்லை தமிழக அரசோ எடுக்க தவறினால் ரஜினிகாந்த் சார் ஒரு வார்த்தை மட்டும் ரசிகர்கள் எடுப்பான்னு சொல்லி பார்க்கட்டுமே. அது இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை ரஜினிகளும் சேர்ந்து தமிழக அரசும் சரி நடிகரும் எடுக்காத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை அவங்க எடுப்பாங்க. ஓகே, அது ஒரு வார்த்தை சொல்லட்டும் சூப்பர் ஸ்டார், அது அந்த ரசிகர் ரெடியாக இருக்காங்க. பட் ஸோ நடிகர் சங்கம் கண்டிப்பாக இது உடனடியாக எடுத்தவரை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிற இந்த சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் சார்.